ஜோயோ மக்களே இல்லை எப்படிங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தாத்தே தாய். தாத்தே தாயா அப்படின்னா தாத்தே தாய் இப்படி தெரியாது. தாத்தே தாய் அதாவது ப்ரோ ஒன்றும் சொல்லுறதுக்கு நான் சொல்லுறதுக்கு தான் சொல்லுங்களேன். அதாவது இப்போ வந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட பேச வராங்க எப்படி? ஆமாம், யாராவது வந்து உங்கள்கிட்ட பேச வராங்க. ஆமாம், ஆனால் வந்து உனக்கு வந்து அவங்ககிட்ட பேச பிடிக்கல, உனக்கு வந்து பேச பிடிக்கல. அண்ட் தென் சேம் டைம் உனக்கு வந்து அவங்ககிட்ட மூஞ்சி நேரம் சொல்லவும் முடியல. மூஞ்சி நேரம் சொல்லவும் முடியல. அது எப்படி சொல்ல முடியும்? போடா, அதெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அவங்ககிட்ட பேசவும் பிடிக்கல, அட் சேம் டைம் அவங்ககிட்ட மூஞ்சி நேரம் சொல்லவும் முடியலன்னா தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி இப்படிலாம் யாராவது வந்து அவங்ககிட்ட வந்து என்னடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டாலும் வந்து தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி தாத்தே தாய். ப்ரோ இந்த காமெடி அந்த வீடியோவில் பண்ணிட்டீங்களே? ஏய் போடாங்க, போங்க, வந்துடுவீங்களா உடனே தூக்கிக்கிட்டா? என்னத்தை தூக்கிக்கிட்டு? ஏன் ப்ரோ இப்படி 18% பேசுறீங்க? 18% தப்பு ப்ரோ. தப்பா? எவனா சொன்ன தப்புன்னு? நீங்களே முடிவு பண்ணிங்க தப்புன்னு. அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அதெல்லாம் எப்படிங்க தப்பாகும்? 18% எப்படிங்க தப்பாகும்? 18% தப்பு இல்லைங்க. 18% தான் அப்படி 18% தான் அப்படி வாழ்க்கையை தொடங்குது. அது எப்படி தப்பாகும்? ஆமாம் 18% தப்பு இல்லைங்க. அப்பப்போ விட்டு போட்டுக்கலாம், அப்பப்போ லைட்டாக 18% வந்து விட்டு போட்டுக்கலாம். எப்படி 18% இங்கே இருக்காங்களே இவங்க எப்படி தெரியுமா? இப்போ தப்புன்னு வாங்க, அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு எல்லா வேலையும் பார்க்குறது. வெளுக்கணும் அவங்களெல்லாம் தக்காளி. ஓகே, ஆக்சுவலாக in this video we gonna see about என்ன சாரியா பேசிக்கலி said in English school. ஓகே சரி. இந்த வீடியோவில் வந்து நன்னாரி சர்பத் அண்ட் தென் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோட ஸ்டடி பற்றி வந்து பார்க்க போகிறோம். யா நன்னாரி சர்பத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு அப்படியே இதயத்துக்கு நெருக்கமான ஒரு ஐட்டம். ஐ லவ் நன்னாரி சர்பத். ஐ லவ் நன்னாரி சர்பத். எப்பா எப்போ பார்த்தா லவ் தான் உனக்கு எப்படி? ஆமாம் லவ் தான். லவ் இல்லாமல் எப்படி? லவ் தானே எல்லாமே. லவ் தானே அப்படி அஸ்திவாரமே. லவ் இல்லாமல் எப்படிங்க? லவ்லாம் காதல் ஒன்றால் உங்களையும் தேடி வரும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ப்ரோ ப்ளீஸ் இந்த பக்கம் ப்ளீஸ். அது புரியுதா? காதலை பற்றி என்ன கேட்கக்கூடாதுப்பா. அப்படி பிரிச்சிடும் அப்படி உள்ள. ஆமாம், ஏன்னா அப்படி உள்ளோட கொட்டி கிடக்குது அப்படி. எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு சில்லா ரொம்ப போதில்லை. அதுக்கு சில்லா அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் வந்து நன்னாரி சர்பத் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்பிடியா? ஏய் ஹிஸ்ட்ரிடா கிருக்கா? அதை அப்படி வேகமாக சொல்கிறேன் அப்படி. ஆமாம் எஸ்பிடியா? ஐயோ பட் நான் வேகமாக சொல்லிட்டேன், அதனால தான் உனக்கு வந்து அப்படி கேட்டிருக்கேன். நான் வந்து அப்படி வேகமாக சொல்லிட்டேன், அதெல்லாம் உனக்கு அப்படி மாற்றி கேட்டிருக்கேன். சில் அப்படி வேகமாக அப்படி சொன்னோடனே அப்படி குல்குல வேகம் ஒன்றும் இல்லை. இந்த வேகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே வந்து நானுமே என்னோடய காலேஜ் லைஃப்பில் வந்து ஒரு சில முடிவுகள் வந்து அப்படி வேகம் எடுத்திருக்கேன். அப்படி வேகம் எடுத்தோடனே வந்து அப்படி நிறைய அப்படி வேகமாக அப்படி எடுத்து அப்படி நிறைய பாதிச்சிருக்கேன். எனக்கு கிடையாது உன்னை கொண்டே விடுவோண்டா உன்னை. தாத்தே தாய். அவ்வளோதான் மக்களே, ரொம்ப போகுது. நம்ம கண்ணுக்குள்ளே போனால் ரைட். ஓகே. இப்போ வந்து நன்னாரி சர்பத்தோட ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? லைட்டாக ஹிஸ்டரி பார்த்தேன். லைட்டாக கரெக்டாக இருக்கேன். அதாவது இப்போ வந்து நன்னாரி சிரப்பு எப்படி பண்ணுறாங்க? நன்னாரி சிரப்பு வச்சு பண்ணுறாங்க. அப்போ நன்னாரி சிரப்பு எப்படி பண்ணுறாங்க? நன்னாரி பிளான்ட்டோட ரூட்ஸை வச்சு பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், நன்னாரி சிரப்பத்தை எப்படி பண்ணுறாங்க? நன்னாரி சிரப்பு வச்சு பண்ணுறாங்க. என்னப்பா என் தமிழ் மிஸ் மாதிரியே பேசுறியப்பா. சாரியா லைட்டாக அப்படி எமோஷன் ஆகிட்டேன். கூல். அதாங்க, அது வந்து நன்னாரி சிரப்பு வந்து நன்னாரி அப்படின்ற பிளான்ட்டோட ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஆமாம், அது வந்து நன்னாரிங்கிறது ஒரு பிளான்ட்டு. ஆமாம், நன்னாரி சிரப்பு வந்து அதோட ரூட்லேருந்து எடுக்கிறாங்க. ஆமாம், அந்த பிளான்ட்டுக்கு பேர் வந்து இந்தியன் சர்சப்ரிலா. இந்தியன் சர்சப்ரிலா. ஹோமினிஸ்கஸ் இண்டிகஸ். அதுக்கேண்டா சாயிர? அப்படி இல்லைப்பா, அது பொட்டானிக்கல் நேம்ப்பா. பொட்டானிக்கல் நேம் வந்து அப்படி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் பார்த்தீங்களா? அதான் நான் அப்படி ஸ்லாண்டிங்காக சில் அது கூல். அதான் அந்த நன்னாரி பிளான்ட்டோட ரூட்ஸை வந்து நல்லா அடின்னு அடித்து நல்ல தேய வச்சு நல்ல தண்ணியில் ஊற வச்சோடனே தான் நமக்கு வந்து நன்னாரி சிரப்பு வந்து கிடைக்குது. பாருங்களேன், அது அந்த நன்னாரி ரூட்டை வந்து நல்லா அடின்னு அடித்து தேய வச்சோடனே தான் வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான அப்படி நன்னாரி சிரப் கிடைக்குது. அப்படி ஓட்ட. அப்போ நம்மளும் வந்து இப்போது
நம்மளும் நம்ம வாழ்க்கை நிறைய அடி வாங்கினா அப்படி வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போக அப்படி சரி கூல். அதாங்க அந்தந்த நன்னாரி சிறப்பு வந்து தண்ணியில் கலந்து குடிப்பாங்க. ஆமாம், இந்த ட்ரிங்க் வந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், 2000 இயர்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து மெடிசனல் பர்பஸ்க்காக. ஆமாம், ஏன்னா நன்னாரி சிறப்பில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2000 வருஷம் முன்னாடியே வந்து இந்த ட்ரிங்க் வந்து ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதில் எவனோ ஒருத்தன் லெமனையும் புழிஞ்சு அப்படி தண்ணியும் கலந்து நன்னாரி சிறப்பு உருவாக்கிட்டான். எப்படி எவனோ நம்ம வேலை தான் இருப்பான் போல. எப்படி இப்போ சுற்றிட்டு இருக்காங்களே ஆண்டர்ப்ரனர்னு அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எவனோ ஒருத்தன் சரி நன்னாரி சிறப்பா ரைட்டா லெமன் புழிஞ்சுடு ரைட்டா தண்ணி கலந்து விடு ஜீனி போட்டு விடு இதான் நன்னாரி சிறப்பு அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும். தக்காளி நான் இவ்வளோ சொல்கிறேனே, இவ்வளோ பேசுகிறேனே, ஆண்டர்ப்ரனருக்கு ஸ்பெல்லிங் கூட சரியாக போகிற தெரியாது எனக்கு. ஸ்பெல்லிங் என்னதுக்கு ENTRAPRA இல்லையா அது? ஆனால் ஆண்டர்ப்ரனர் ப்ரொனன்சியேஷனை வந்து இங்கிலீஷ் படம் பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்னும் வரை ஸ்பெல்லிங் தெரியாது. தக்காளி இந்த லட்சணத்தில் நான் லைஃப்பில் முன்னேறி சாதிச்சு ஸோ சேடு. ரைட் இப்போ வந்து நன்னாரி சர்பத்தோட பெனிஃபிட்ஸ் கிட்ட போயிடலாமா? எப்படி ரைட் இப்போ நன்னாரி சர்பத்தோட பெனிஃபிட்ஸ் கிட்ட போயிடலாம். இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நன்னாரி சர்பத்து இல்லாமல். லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். 1 2 இல்லை, அப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அப்படி குமிஞ்சு கிடக்கு. எப்படின்னா வந்து நம்ம இந்த சிறு இதயத்தில் வந்து எவ்வளோ கதைகள், எவ்வளோ காதல் கதைகள், எவ்வளோ வலிகள் இருக்கோ அதே மாதிரி வந்து நன்னாரி சர்பத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கேன். டேய் அள வைக்காதற என்ன? அப்படி இல்லைப்பா, நான் லைட்டாக எக்ஸாம்பிளுக்கு சொன்னப்பா. என்னப்பா நீ தப்பு எப்படி போயிடுச்சு? சாரி குல். ஓகே, பெனிஃபிட்ஸ் கிட்டே போயிடலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதான் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், பாடி ஹீட் ரிடக்ஷன். அதெல்லாம் வந்து பாடி ஹீட் அப்படி டக்குன்னு ரெடியூஸ் பண்ணிடும் நன்னாரி சர்பத்து. ஆமாம், அப்படி டக்குன்னு ரெடியூஸ் பண்ணிடும். ஆமாம், அதுவும் ஆம்பளைங்கெலாம் வந்து மெயினாக ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். பாடி ஹீட்லாம் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஆம்பளைங்கெலாம் வந்து ரொம்ப முக்கியமாக பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணி ஆகிடணும். ஆமாம், எல்லாம் ரொம்ப தப்பாக எப்படி சரி கூல். அதான் வந்து பாடி ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடும். அதான் மெயினாக வந்து நன்னாரி சர்பத்தை வந்து சம்மர் சீசன் தானே வந்து போடவே செய்கிறாங்களே. எப்படி சம்மர் சீசன் தான் வந்து வியாபாரமே பண்ணுறாங்க. எப்படி அதுவும் மதியம் ஒரு 2 மணிக்கு நல்ல சில்லுன்னு ஒரு நன்னாரி சர்பத்தை அப்படி அடிக்கும் போது அப்படி ஜம்ப்புன்னு ஏறும் பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த சம்மர் டைம்லாம் அது குடிக்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ரொம்ப அற்புதமாக சிம்பிளாக சொல்லணும்னா என் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்த தருணங்கள்லாம் அது ஒன்று அப்படியே சொல்லிக்கலாம். யோ அது வெறும் 20 ரூபா தான்யா, அதுக்கே இவ்வளோ பில்டப்பு? யோ காசில் ஒரு மேட்ராயா? என்ன எனக்கு இப்படி சொல்லிட்டப்பனே? காசு தர சந்தோஷம் உலகத்து எவ்வளோ இருக்குது? காசு ஒரு கம்பேர் பண்ண முடியாதுயா. என்னையா நீ போட்டு போய காசில் ஒரு பேப்பர்யா? யோ அப்போ எதுக்கு இவ்வளோ தொண்டை தண்ணி வத்துற அளவு கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இது அப்படி இல்லைடா. என்னடா தப்பு இப்படி லாக் மாட்டான். ரைட்டு, நீ ரொம்ப பேசுகிற, நீ நான் அப்போ டீல் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து நம்ம அடுத்த பெனிஃபிட் போனால் நம்ம வந்து இப்போ வந்து நன்னாரி சர்பத்து வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்டொமக் டைஜஷன், ஸ்டொமக் கான்ஸ்டிபேஷன், ஸ்டொமக் அசிடிட்டிலாம் வந்து ரொம்பவே நல்லது. ஆமாம், டோட்டலாக பார்த்தா ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது. நல்ல வயிற்று வந்து நல்ல வயிறு நல்ல சில்லுன்னு வச்சுக்கிட்டு நல்ல வயிறு டைஜஷன் ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடுறேன். எல்லாம் வயிற்றுக்காகத்தானே? எப்படி அங்கே போய் இங்கே போய் அத்தை பண்ணி அந்த காதல் இந்த காதல் எல்லாத்தையும் பண்ணி கடைசி வயிற்றுக்கு தானே வரோம். எப்படி பாருங்க, நானும் இந்த கற்றுறேன் இதுக்கு எல்லாம் வயிற்றுக்காகத்தானே. என்ன போங்க. பட் என்ன தான் சொன்னாலும் வந்து என்ன தான் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற சந்தோஷத்தை எதுவுமே தராது. எப்படி எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒன்று எப்படி வாட் எவர் த ப்ராப்ளம் ஐ வில் கோ தர், ஐ வில் கோ அண்ட் ஈட் ஸ்டொமக் ஃபுல் ஆல் த ப்ராப்ளம் கான். எப்படி சரி அந்தளவுக்கு வந்து நன்னாரி சர்பத்து வந்து ஸ்டொமக் ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்டொமக்கோட டைஜஷன், ஸ்டொமக்கோட அசிடிட்டிலாம் ரொம்ப நல்லது. ரைட், அடுத்த பெனிஃபிட் போகலாமா? அடுத்த பெனிஃபிட் வந்து எப்படின்னா வந்து நன்னாரி சர்பத்து வந்து கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆமாம், கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆமாம், கிட்னிஸ் வந்து நல்ல பிளட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தி நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆமாம், கிட்னியோட வேலையை அதானே. எப்படி பிளட் நல்லா சுத்தப்படுத்தி அது மூலமாக யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது யூரினை ப்ரொடியூஸ் பண்ணுற கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்னாரி சர்பத்து இருக்காப்புல. ஆனால் அதே ஜனநாயகனை ப்ரொடியூஸ் பண்ண கேவியனுக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா? சார் லைஃப் ப்ரோ, சார் லைஃப் வாட் டு டூ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட்டத்துக்கு மேலே சந்தேகமாக இருக்குது. வந்து சந்தேகம்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ கான் ப்ரூவ் இட். எப்படி அதான் டேய் வேறு மாதிரி கொழுத்து வேறு மாதிரி. அந்த அனில்ஸ் இப்போ தான் வந்து நம்ம மன தைரியத்தோடு இருக்கணும். எப்படி கண் கலங்கக்கூடாது. தைரியமாக இருக்கு. என்றைக்கும் விடாமல் போயிடுச்சு. எப்படி விடாமச்சு வந்து அதான் சைடில். ரைட், ஓகே. அதான் வந்து இந்த நன்னாரி சர்பத்து வந்து கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. கிட்னிஸ் வந்து நல்ல யூரினை ப்ரொடியூஸ் பண்ணி பிளட்டை சுத்தப்படுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாப்புல நன்னாரி சர்பத்து வந்து.
ரைட் மக்களே ரைட். இப்போ வந்து செகண்ட் பெனிஃபிட்ஸ் கிட்ட போகலாம். ஓகே ஓகே. என்னப்பா இங்கே 2 பேர் இருந்தாங்க, எங்கேப்பா போனீங்க? டேய் எங்கடா போனீங்க? ஏய்ய இருங்கடா நீங்களா கொஞ்சம் கூட நான் போங்க. ஹெய் நிலம ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எப்படி தக்காளி. ரைட் ஓகே. இப்போ வந்து நம்ம செகண்ட் பெனிஃபிட்ஸ் கிட்ட போகலாம். செகண்ட் பெனிஃபிட் இல்லை, பெனிஃபிட்ஸோட வந்து 2வது பாகம். ஆமாம், செகண்ட் பார்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஆமாம், செகண்ட் பார்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அது 2வது பாகம். ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். செகண்ட் இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போது செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கா? செகண்ட் சாய்ஸ் கிடச்சிருக்கா ஏதாவது ஒரு விஷயத்தில்? எப்படி செகண்டு அதாவது ஒரே விஷயத்தில் 2வது ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கா? எப்படி எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து செகண்ட் சான்ஸ் கிடச்சிது, பட் அதையும் கோட் அவுட் உட்காந்துருக்கலாம் பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டோமர் நான். எப்படி மிகப்பெரிய ஒரு டோமர் நான். எப்படின்னா என்ன மாதிரி டோமரை நானே பார்த்துனாலும் பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு டோமர் நான். எப்படி அது அந்தளவுக்கு ரைட். இதுக்கு மேலே பர்சன் நான் அழுதுவேன். நான் ஓகே, நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் கிட்ட போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நன்னா செல்பத்து வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின் இரிட்டேஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் ஆக்னே, ஸ்கின் இந்த பருலாம் வரும் பார்த்திங்களா, ஸ்கின் ஆக்னே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கின் டிசீசஸ் அதுக்கெலாம் கூட நல்லா லைட்டாக அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாப்ல. ஆமாம். அண்ட் தென் ஸ்கின் நல்லா அப்படி பழன்னு நல்லா அப்படி ஃபேரன் ஒளி மாதிரி ஸ்கின் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. எப்படி வெளித்தோட்டத்தில் வந்து பார்க்கவே கூடாதுங்க. ஆமாங்க, வெளித்தோட்டத்தில் பார்க்கவே கூடாது. எப்போவுமே மனசு தான் பார்க்கணும். வெளித்தோட்டம்லாம் வந்து டெம்பரவரி. மனசு தான் வந்து பெர்மனெண்ட். ஆமாம், மனசு தான் எப்பவுமே பார்க்கணும். வெளித்தோட்டம்லாம் ரொம்ப தப்புங்க. மனசு தான் வந்து எப்போவுமே வந்து மனசு தான். ப்ரோ கண்ணன் இந்த பக்கம் இருக்குது, இப்படி வாங்க. ஓகே சரி. அதான் நன்னா சர்பத் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் தென் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நன்னா சர்பத் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதான். அதான் எப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் நார்மலாகவே அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுமா நன்னா சர்பத் வந்து. அப்படியா? அண்ட் அது இல்லாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஆயுர்வேதெல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். அப்படி என்னடா சொல்கிறீங்க? இல்லை, நானும் காலங்காலமாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வழி தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் கண்டுபிடிச்ச பாட்டு இல்லை. நீங்கள் இந்த நன்னா சர்பத்தை வச்சு என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருவீங்களா? அப்படி புரியல எனக்கு. ஒத்துக்கிறேன். நன்னா சர்பத்து குடிக்கும் போது அப்படி இல்லை, ஜிவ்வுன்னு அப்படி நல்லா ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. அப்புறம் குடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ குடமாக ஊற்றி குடிச்சிக்கிட்டே இரு. பத்தாதுன்ற குடமாக குடித்தாலும் பத்தாது ஜி. அந்தளவுக்கு உள்ளே எப்படி இது வீங்கி போய் கிடக்குது. எப்படி தக்காளி. பட் நம்ம நண்பர் சொல்கிறது கரெக்டாக தான். எப்படி குடமாக ஊற்றி குடிச்சிட வேண்டியதான். ரைட்டு. ஊருக்கு போகணும் மொத்த வேலையாக நன்னா சர்பத்தை போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். தக்காளி. பட் மக்களே லூஸ் மாதிரி வளருவேன். பட் மாடரேஷன் இஸ் கீ. ஆமாம், நான் எப்படி அளவோடு தான் எடுத்துக்கணும். ஆமாம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. எப்படி அது பழமொழிடா. அது பழமொழியா? இது திருவள்ளுவர் பழமொழி எழுதலையோ? எப்படி? ரைட் ஓகே சரி. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நன்னா சர்பத்தோட பெனிஃபிட்ஸ். எப்படி ஐ லவ் நன்னா சர்பத். எப்படி அவ்வளோதான். ரைட்டு, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரைட்.